அந்த வேலைக்கரையை உண்டு வாழ்கின்ற அந்த நிலையை தாயங்கண்ணியார், மாரக்கொத்து நப்பசலியார் 2 பேருமே சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இப்படி அந்த ஆழ்மன உணர்வுகளை எடுத்து காட்டுகின்ற வகையிலே ஒவ்வொரு புலவரிடமும் வெண்ணி குயத்தியார் என்று பார்த்தால் அவர் கரிகாலனை சிறப்பிக்கின்ற ஒரு பாங்கு பார்த்தால் அங்க படிப்பது போல இருக்கின்றது. உன்னை விட அந்த வடக்கிருந்த அந்த மன்னன் நல்லவன் அல்லவா என்பது போல கேட்டாலும் கூட அங்கும் கூட எதை காட்ட விரும்புகிறார் என்றால் அந்த கரிகால் சோழனுடைய ஒரு வீரத்தையும் அவனுடைய போர் செய்கின்ற திறத்தினையும் எடுத்து காட்டுகின்ற வகையில் ஒரு விளையாடி பார்ப்பது போல வெண்ணிக்குயத்தியாருடைய பாடல் அமைந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு புலவராக இருந்தாலும் பெயர் தெரியாத புலவர்களை பற்றி பின்னால் அம்மா அவர்கள் சரியாக அந்த வரன்முறையை அமைத்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் பேச இருக்கின்றார்கள், அவர்கள் மீதியை பேசுவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பெண்பார் புலவர்களிடம் ஒவ்வொரு வகையான ஆளுமை திறன் சிறந்து விளங்குகின்றது. அந்த ஆளுமை திறத்தினை இன்னும் ஒரு நூலாக்குகின்ற அளவிற்கு விருந்து செல்லக்கூடிய ஒன்று. இந்த 1/4 மணி நேரத்திலே சில செய்திகளை உங்கள் காதுகளுக்கு முன்னால் கொடுப்பதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த செம்மொழி தமிழ் மாநாட்டிலே எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் இந்த அவைக்கு வணக்கத்தையும் செலுத்திக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மோகன் அவர்கள் சங்க பெண்பாட்புலவர்களினுடைய ஆளுமை திறன் பற்றி விமர்சன நோக்கோடு மிக அழகாக உங்களுக்கு பல கருத்துக்களை முன்வைத்தார். அவருக்கு நன்றிகள். அடுத்ததாக பேராசிரியர் தாயம்மாள் அரவாணன் என்பவர் அறியப்படாத பெண் கவிஞர்கள் பற்றி உங்களுக்கு கருத்துரை வழங்குகிறார். அவர் முன்னை நாள் பேராசிரியர், இப்போ தற்பொழுது அவர் ஓய்வு பெற்றுள்ளார். முன்னை நாள் பேராசிரியர், அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக கடமையாற்றினவர். எழுதிய நூல்கள் 23, பல விருதுகள் பெற்றுள்ளார். மற்றது அயல்நாட்டு பணிகள் தொடர்பாக பல சேவைகள் ஆற்றியுள்ளார். மற்றது தற்போதைய பணி அவர் அறியப்படாத பெண் புலவர்களை அறிய செய்ய அரும்பாடுபட்டு வருகின்ற பணியாக இருக்கின்றது. அவரை இப்பொழுது என்ன என்று சொன்னா, சந்தனம் அகிலும் வேம்பும் தனித்தனி கந்தம் நாரும் அந்தனர் தீயில் வீழ்ந்தால் அவர் மனம் வீசக்கானோ, செங்கலை புலையன் வீழ்ந்தால் தீமணம் வேறதாமோ, பந்தமும் தீயும் வேறோ பாச்சலூர் கிராமத்தாரே. பாச்சலூர் கிராமத்தார் அந்தணர்களையும் நம்முடைய அரங்கமல்லிகா அதை நன்கு ஒரு கட்டுரையில் சொல்லியிருப்பார். அதே போல பாச்சலூர் கிராமத்தாரை பார்த்து அவர்களை எழுச்சி உற செய்வதற்காக, அவர்களை இந்த ஜாதி வேற்றுமையிலிருந்து மாற்றுவதற்காக அந்த பெண் உத்தரநல்லூர் நங்கை பாடியதாக 11 பாடல்களை ஐயா அறிஞர் அருணாச்சலனார். அடுத்த நிலையில நான் சொல்லுவது அந்த விருத்த பாடல். பிறகு ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் சில கல்வி மறுக்கப்பட்டமை, நாயக்கர் ஆட்சி காலங்களில் தமிழகத்தில் தமிழ் கல்வி நிறுவனங்கள் இருந்ததற்கான பதிவுகள் இல்லை. சமஸ்கிருத வேதங்கள், சாத்திரங்கள் பிராமணருக்கு மட்டும் புகட்டும் கல்வி நிறுவனங்கள் பல்லவர், சோழர், பாண்டியர், நாயக்கர் காலங்களில் இருந்தன. டி நொபிலி உள்ளிட்ட அயல்நாட்டார் தம் குறிப்புகளும் தமிழ் கல்வி கற்பிக்கப்படவில்லை என காட்டுகின்றன. திண்ணை பள்ளிக்கூடங்கள் அருகே இருந்தன. அவற்றில் சென்று பெண் குழந்தைகள் யாரும் அங்கே கற்கவில்லை. கிறிஸ்தவ பெண்கள், தாசி குல பெண்கள் முக்கியமானது. நான் அந்த தாசியரை பற்றி சொல்ல வேண்டும். யார் யார் கவிதை இயற்றினார்கள் என்பதற்காக நான் சொல்கிறேன். கிறிஸ்தவ பெண்கள், தாசி குல பெண்கள், இவர்கள் அந்தன பெண்கள், இவர்கள் பின்னாடி வந்த பொழுது அந்தன பெண்கள், இந்த மூவரும் தான் கவிஞர்களாக இருந்து கவிதையை அவர்கள் நமக்கு நிரம்ப நமக்கு தந்திருக்கிறார்கள். இதை 2வது கருத்தாக அவர்களை போற்றுதல். நாம் அவர்களை போற்றி, அவர்களுடைய கவிதையெல்லாம் நாம் போற்றி வைக்கவில்லை. பெண்கள் ஏன் பாடவில்லை என்பது காரைக்கால் அம்மையார் படைப்பை 12 திருமுறையிலும் ஆண்டாள் படைப்பை 4000 திவ்ய பிரபந்தத்திலும் தொகுத்தது போன்று தொகுத்து போற்றி இருக்கிறார்கள். அதே போல சிறு சிறு படைப்புகளை பாடிய பெண் புலவர்களையும் நாம் இலக்கிய வரலாற்றில் போற்றவும் இல்லை, அவர்களுடைய நூலை தொகுக்கவும் இல்லை, சேர்க்கவும் இல்லை. சிலரும் எழுதியிருத்தல் கூடும், அவை போற்றி பாதுகாக்கப்படாமல் போயின.
மூன்று, பெண் படைப்பு சாதனை படைப்புகளாக இல்லை. பெரும் பெரும் கம்பராமாயணம் போலவோ சிலப்பதிகாரம் போலவோ பெரும் பெரும் படைப்புகளாக சாதனை படைப்புகளாக அவர்கள் பெண்கள் படைக்கவில்லை. கற்றோருள் மிக சிலராக இருந்த பெண்கள் இளங்கோவை போல கம்பனை போலவோ பெரும் பெரும் காப்பியங்களை படைக்க வாய்ப்பு இவை இல்லாது போயிருத்தல் கூடும். எனவே புனிதருதி ஆண்டாளுக்கு பிறகு சாதனை படைப்பாளிகள் இல்லை என்பதையும் சொல்லிவிட்டு, இந்த எனக்கு கிடைத்த 19ஆம் நூற்றாண்டு வரையில் எனக்கு கிடைத்த பெண் அறியப்படாத சில பெண் புலவர்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே சொல்லுகிறேன். அவற்றினுடைய பொதுத்தன்மைகள் என்ன? சமயம் சார்ந்துதான் அவர்கள் பெரும்பாலும் பாடியிருக்கிறார்கள். பெண் புலவர்கள் படைப்புகள் பெரும்பாலும் சமயம் சார்ந்தவைகளாக இருக்கின்றன. அவற்று சைவம் வைணவம் சார்ந்த நூல்கள் எழுதப்பெற்றன. அதிகமாக சமயம் சார்ந்து, அதுவும் சைவ வைணவம் தொடர்பான நூல்கள். அடுத்த நிலையில இந்த இன்னொரு 2 நான் இங்க சொல்ல வேண்டும். இஸ்லாமிய பெண்மணிகள் ரசூல் பிபி பரிமளத்தார் இன்னொரு பெண், அவங்களும் சேர்ந்து, அதாவது சூஃபி என்ற தத்துவ ஞானி பெண்கள் அருமையான இந்த நூல்களை எல்லாம் நமக்கு பெரிய பெரிய நூல்களாக அது வெளிவராமல் இருக்கின்றன, அவையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதே போல கிறிஸ்துவ பெண்மணி 18ஆம் நூற்றாண்டில் அனந்தம்மாள் என்ற ஒரு பெண்மணி, பலருக்கும் தெரியாமல் முசஃபர்பூர் என்று வட இந்தியாவில் ஒரு நாட்டிலேயே இருந்தார்கள். அவர்கள் தன்னுடைய கணவர் அங்கே பணிபுரிந்தமையால் அங்கே சென்று அங்கே இருந்து அருமையான கிறிஸ்துவ பாடல் கத்தோலிக்க பாடல்களை பெரிய அளவிலே நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை நான் பதிப்பிக்க வேண்டும், அதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பதிப்பிக்க வேண்டும். அவ்வளவு சிறந்த நூல். அதை அவர்கள் தஞ்சாவூரில் திருச்சி பக்கத்தில், தஞ்சாவூரும் திருச்சி இணைந்த ஏதோ ஒரு ஊர், அது சரியாக அப்புறம் நினைவு எனக்கு வரல, அந்த ஊரில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இருந்ததற்கான சான்று இன்று நான் தேடி பார்த்த பொழுது எனக்கு அந்த சான்றுகள் கிடைத்தன. அவருடைய மகள் தன்னுடைய தாயின் நினைவாக ஒரு முதியோர் இல்லம், அந்த ஏறக்குறைய 19ஆம் நூற்றாண்டிலேயே முதியோர் இல்லமும் கைம்பெண் இல்லமும் வைத்து நடத்தி எப்படியாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய சொத்து முழுமையும் கொடுத்த அனந்தம்மாளின் வாரிசு உயிலாக, எனக்கு ஃபாதர் அமுதனடிகளார் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன், அவர்கள் தான் எனக்கு அந்த உயிலை கொடுத்தார்கள். அவ்வளவு உன்னிப்பாக ஆழ்ந்து பார்க்கிற பொழுது அனந்தம்மாள் என்ற ஒரு பெண் கவிஞர் அருமையான தமிழில நல்ல விருப்பப்பாக, வெறும் சும்மாதான் எழுதல, எல்லா பாவகையாலும் அவர்கள் எழுதிய நூல் அற்புதமாக கிடைத்தன. அவற்றையெல்லாம் தொகுத்து நான் வைத்திருக்கிறேன். பழமொழி மாலை என்று ஏறக்குறைய அது ஒரு 500க்கு மேற்பட்ட பழமொழிகளை புதுமையான, இங்கெல்லாம் நான் பழமொழியை சாதாரண நிலையில சொல்லக்கூடிய பழமொழி இல்லை, அது வேறுபாடான ஒரு பழமொழி. ஆனா அவர்களே இயற்றிய பழமொழி. அதை பார்த்த உடனே வியப்பாக இருந்தது. ஒரு பெண் இவ்வளவு அருமையாக பாடியிருக்கிறார்கள் என்பது, ஒரு பெண் பாடியிருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது மிகவும் வியப்பாக இருந்தது. அதே போல ஒவ்வொரு பாடலும் ராகம் தாளம் பல்லவி போட்டு அவங்க பாடியிருப்பாங்க. அதுவும் சரணமெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு இசை வடிவில நமக்கு இந்த இயேசு குழந்தை இயேசுவின் பாடல், கன்னிமரியாள் பாடல், இன்னும் பல்வேறு பாடல்களையும் பொதுமக்களுக்கு உரிய பாடலையும் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது இந்த அனந்தம்மாள் எவ்வளவு உயர்வானவர் என்றால், அனந்தம்மாள் பற்றி நான் ரொம்ப பார்த்த உடனே எனக்கு வியப்பாக புல்லரித்து போயிட்டு, தன்னுடைய வாழ்க்கை துன்பத்தில் இருந்தது என்பதை பல பாடங்களை பதிவு செய்திருக்கார். நான் ஒரு விரிவான கட்டுரையாக அதை ஆக்கியிருக்கிறேன். சரி, அப்படிப்பட்ட புலவர்களாக சைவம், வைணவம், இஸ்லாமியம், கிறிஸ்துவம் ஆக இந்த 4 மதங்கள் சார்ந்த பெண் புலவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பெருமைப்பட வேண்டிய செய்தி. அவருடைய நூல்களை எல்லாம் நாம் பதிவு செய்ய வேண்டும் அல்லது வெளிக்கொணர வேண்டும், பதிப்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நான் மட்டும் இதை தனியாக இயலாது. இதை ஒரு நிறுவனம் ஏதேனும் செய்தால் அது மிக மிக பயனாக இருக்கும். பிறகு அடுத்த ஒரு செய்தியாக பெண்கள் முன்னிலைப்படுத்தல், பெண்களை முன்னிலைப்படுத்தும் கும்மி வகைகள் பெண் கவிஞர்களால் படைக்கப்பெற்றன. எத்தனையோ கும்மி